நம்ம எல்லார் வீட்லயுமே தேவையில்லாத ஒரு பழைய ஸ்மார்ட் போன் இருக்கும். அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஒரு ஸ்பை கேமா இல்ல சிசிடிவி கேமராவா இல்ல எப்படி வெப் கேமராவா பயன்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற டிராய்ட் கேம் அப்படிங்கிற இந்த ஆப்பை அந்த மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் அதுலயுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல வைஃபை கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த மொபைலையும் அந்த கம்ப்யூட்டரையும் சேம் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வைஃபை கனெக்ஷன் இல்லனாலுமே நீங்க யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு மொபைல் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மொபைல்ல ஹாட்ஸ்பாட் போட்டு இது ரெண்டையுமே சேம் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல்ல அந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு போர்ட் நம்பர் காமிக்கும். இது ரெண்டையுமே கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணி ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் கேமரா அப்படியே கம்ப்யூட்டர்ல காமிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுடைய மொபைலை அந்த ஆப்ல இருந்து வெளியில வந்துட்டு நீங்க லாக் பண்ணிடலாம். ஒரு நார்மல் மொபைல் மாதிரி எந்த இடத்துல நீங்க வாட்ச் பண்ணுமோ ஒரு சிசிடிவி கேமராவா இல்ல ஸ்பை கேமராவா அந்த இடத்துல வச்சுட்டு உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயே அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். சோ இத பத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டான வீடியோ டெக் படிஸ் யூடியூப்ல இருக்குது. அது போக வெப்கேமா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற டீடைலும் யூடியூப்ல இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.